ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களா சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜ் பற்றி. இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த நியூயார்க் சிட்டினாலே அந்த பிரிட்ஜை தான் காட்டுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் மூவியில் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி வேட்டையாடு விளையாடு, அதே மாதிரி சிம்பு நடித்த படத்தில் அந்த இணை தாண்டி வருவாய படத்துலையும் அதை காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜு. ஆனால் இதோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியுமா? இது எப்போ கட்டப்பட்டுச்சு, இதில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 1800, அதான் 1800வது வருஷம் வந்து அதுக்கு ப்ரொபோசல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 சிட்டியை வந்து அது ஜாயின் பண்ணுற மாதிரி. அதாவது ப்ரூக்லின் அண்ட் மனாத்தான். மனாத்தான்னா அது வந்து ஒரு ஐலாண்ட், அது வந்து நியூயார்க்கில் இருக்குது. ஸோ இந்த 2 சிட்டியை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க 1800ல். அதாவது 1800வது வருஷம், கிட்டத்தட்ட 225 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. பட் அது நடுவில் கடல் இருக்கிறத ரிவர் இருக்கிறதால அது சரியான ப்ரொபோசல் அவங்களால பண்ண முடியல. ஏன்னா அதுக்காக நிறைய டிசைன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு செயின் மாதிரி இல்லை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசைன்ஸ்லாம் பண்ணுறாங்க. பட் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. அதுக்கப்புறம் இதை வந்து கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ராப்லிங்ன்றவர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் இமிக்ரெண்ட். அவர் நியூயார்க்கில் வந்து தங்குறாரு. அவர் தான் வந்து அந்த ப்ரொபோசல் பண்ணுறாரு. அந்த பிரிட்ஜு வந்து டிசைன் வந்து 1867ல் ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாரு. இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஆனால் அது 1870ல் அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1870ல் அந்த 1870ல் அதை ஸ்டார்ட் பண்ணும் போது அவர் கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிடாரு. ஸோ அவரோட சன் வாஷிங்டன் ராப்லிங்ன்றவரும் ஒரு என்ஜினியர், அவர்கிட்ட வந்து அந்த பொறுப்பு வந்துடுது. ஸோ அப்பாவோட இது வந்து சரி கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக பையன்கிட்ட வந்துடுது. பட் பையனும் என்ன ஆயிடுச்சு, அவங்க அப்பா எப்படி இறக்குறாருன்னா இந்த 2 விரல், அவருக்கு ஏதோ ஒரு 2 விரல் வந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எதோ ஆயிடுது. அந்த 2 விரல் வந்து துண்டாயிடுது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது, அவர் அந்த நோயால பாதிப்பு, அந்த விரல் துண்டானதால அது மூலமா ஏதோ ஒரு அவருக்கு நோய் வந்திருக்கு. அதனால அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க பையன்கிட்ட இது வந்தோடனே அவங்க பையன் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல அவரை அதை விட மோசமா பாதிக்கப்படுறாரு. அவர் உயிர் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து அவரால் பேசவோ எதுவும் பண்ணவும் முடியாது. பட் ஆனால் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அவருக்கு ஒரே ஒரு விரல் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கு. மற்றபடி அவரால் எந்த ஒரு உடல் அசைவோ எதுவுமே கிடையாது. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 1870, அதாவது 1870ல் ஸ்டார்ட் பண்ணி